பேச முடியாது. வீடியோக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல். மீண்டும் மீண்டுமா ஐபிஎல்ல இருக்கிற மேட்ச் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மேட்ச் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இந்த ஐபிஎல் 2025ல எந்தெந்த டீம்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஒரு டீமும் அப்படியே அவங்க தோல்வியிலேருந்து அப்படியே மேட்சை மாற்றி ஜெயிச்சதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் கண்டிஷன். என்னடா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பிட்ச் கண்டிஷனை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் இந்த பிட்ச் கண்டிஷன் தான் ஒரு வின்னிங் ஃபேக்டராகவே இருந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி பிட்சை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிராஸ் பிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே ஹார்ட் பிச்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட் பிச்சஸ் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த பிச்சோட கண்டிஷனை பொறுத்து அது ஒரு பவுலிங் ஃபேவர் பிச்சாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் யூனிட் எடுத்துகிட்டு வரணும். அதுவே அது ஒரு பேட்டிங் ஃபேவர் பிச்சாக இருந்தால் டீமில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சிருக்கணும். ஆனால் இப்போலாம் இம்பாக்ட் ரூல்ல அது எல்லாமே வந்துருது. நீங்க என்னதான் வீடியோ போட்டாலும் அதுக்கு வியூஸே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? வரும். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் லக். அது என்னடா ஃபர்ஸ்ட் லக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேட்டிங்கோ பவுலிங்கோ எது ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் வரும். நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னா உங்களால ரன் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம. அதே பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட்டை விட கம்மியாக பவுலிங் போன்ற ப்ரெஷர் இல்லாதனால உங்களால ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பவுலிங் போறதுனால இயர்லி விக்கெட்ஸ் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரன் ரேட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியலன்னா கூட எந்த அளவுக்கு க்ளோஸா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸா எடுத்துட்டு போகணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு க்ளோஸா தோக்குறீங்களோ அந்த அளவு உங்க ரன் ரேட் குறையாம இருக்கும். நீங்க மிகப்பெரிய டிஃபரன்ஸை தோத்தீங்கன்னா உங்க டீமோட ரன் ரேட் மொத்தமா குறைஞ்சிரும். இது எப்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே பாயிண்ட்ல நிறைய டீம் இருக்கும். அப்போ இந்த ரன் ரேட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது யூஸ் ஆகும். இது என்ன கிரிக்கெட் சேனல்ல மாத்திட்டீங்களா? இல்ல அப்படிதான் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸ். இப்போ ஒரு டீம் அவே கேம் போய் விளையாடுறாங்கன்னா அந்த டீம் பார்த்தீங்கன்னா விளையாட போற கிரவுண்டோட பழைய ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பார்க்கணும். அந்த கிரவுண்ட் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இல்லை பவுலிங் ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ, ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க, பேசர்ஸ் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி கேப்டன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. இந்த வருஷம் ஐபிஎல்ல யாரு பெஸ்டா கேப்டன்சி பண்ணிருக்கான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க. எப்பயும் போல டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துட்டு செகண்ட் பவுலிங் எப்ப டியூ இருக்கும் அப்படின்னு இல்லாம, ஆமா டியூனா என்ன? டியூனா ஒன்றும் இல்லை, காத்துல இருக்கிற ஈரப்பதம் கிரவுண்ட்லயும் பிச்சிலையும் வாட்டர் டிராப்லெட்ஸா இருக்கும். டியூ வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும், பவுலிங் போட கஷ்டமா இருக்கும், ஆனா பேட்டிங் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு டீமோட கேப்டன் தான் பாத்தீங்கன்னா எந்தெந்த பவுலர் எப்பப்ப பவுலிங் போகணுன்றத முடிவு பண்றது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்சிபி மும்பை மேட்ச் அப்ப லாஸ்ட் 3 ஓவருக்கு 30 to 40 தேவைப்பட்டுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா போனஸ் இருக்கும். இவங்க 3 பேருக்கு ஓவர் இருந்துச்சு. ஒரு நார்மல் பிளான் இருந்தா ஃபர்ஸ்ட் குணால் பாண்டியா போட வச்சு அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி போனஸ் நம்ம போட வச்சிரலாம் அப்படின்னு இருக்கும். பர்டிகுலர் ட்ரை பண்ணா பாத்தீங்கன்னா போனஸ் கோவன் எஸ்ஆர்டி ஃபர்ஸ்ட் போட வச்சு விக்கெட் எடுக்கலாம், அது குணால் பாண்டியா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சும்மா தாங்க இருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபீல்டிங் கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சும்மா சொல்லல. இவர் பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சில் விளையாடி 170 அடிக்கிறீங்க, அவங்களாலேயும் அவ்வளவுதான் அடிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க அப்ப வந்து கேட்ச் டிராப் பண்றீங்க, மிஸ்ஃபீல்டு பண்றீங்க. அந்த ரன் தான் காரணமா வந்திருக்கும் நீங்க தோக்கிறதுக்கு. கேப்டன் தான் ஃபீல்ட் செட்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அதே மும்பை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அப்ப டிம் டேவிட் லாங் ஆன்ல இருந்து ஒரு கேட்ச் எடுத்திருப்பாரு. அந்த கேட்ச் வேற யாரும் நின்றுனாங்கன்னா ஒரு 6 போறதுக்கான வாய்ப்புல இருந்திருக்கு. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை எங்கெங்க நிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு கேப்டன்சியோட குரூசியல். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்ரோச். ஒரு பெஸ்ட் பேட்டிங் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 to 6 பார்த்தீங்கன்னா 60 to 70 ரன்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் 6 to 10 கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி 8 runs per over அடிச்சா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் 11 to 13 அந்த ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 runs per over அப்படின்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 13லேருந்து 20 வரைக்கும் ஃபுல் ஃப்ளோல விளையாடலாம். அப்போ வந்து 15 to 20 ரன்ஸ் தாராளமாக எடுக்க முடியும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஸ்டேபிளா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் விளையாடணும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோல ஓவரை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்க சேஸ் பண்றப்ப ரெக்வயர்ட் ரன் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ போறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா
ஒரு 2 பிக் ஓவர் வந்துச்சா கூட ஈஸியாக கேம் உங்கள் பக்கம் வந்துடும். ஏதாவது விக்கெட் விழுந்தா கூட ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். L'allero trallallà, bombardiro crocodilo. இவங்க 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் கிடையாதுங்க, Tung 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 sahur. அவர் தாங்க எப்பயுமே. அடுத்து நம்ம பார்க்க போறது பவுலிங் அப்ரோச். பவர் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு 2 பவுலர்ஸை வச்சு அதிகமா ரன் போகாம ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர மீடியம் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அவங்கள டேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி ரன்னும் போகாது. எந்த ஒரு பவுலருக்குமே பவர் பிளேல 3 ஓவர் கொடுக்கறது நாட் ஏ குட் சைன். பவர் பிளேல 2 ஓவரும், டெப்த்ல 1 ஓவரும், அந்த 11 to 13 அந்த ஓவர்ஸ்ல ஏதாவது 1 ஓவர் கொடுத்து முடிச்சிடணும். அதே மாதிரி ஒரு பவுலர் அன்னைக்கு ஒழுங்கா போடலன்னா பேட்டிங் எப்ப ஸ்லோவா நடக்குதோ அப்ப அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்து ஓவரை முடிச்சிடணும். நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே. இந்த வருஷம் எந்த டீம் பவர் பிளேல 70 above அடிச்சிருக்காங்களோ அந்த டீம் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண போய் இயர்லி விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க நிறைய டீம். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ்ல கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே பாய். நான் சும்மா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் சும்மா இருக்கிறது. அப்போ போய் நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறீங்க? பவுலிங் போடுறாருன்னா அவருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா